ஓம் சாந்தி. ஒரு சிறிய தியானம் செய்வோம். கொஞ்ச நேரத்திற்காக எல்லோரும் ஸ்திரமாக அமர்ந்திருப்போம். முரளியில் என்ன சொல்லியிருக்கிறார் பாபா? 2 ஸ்வமானம் கொடுத்திருக்கிறாங்க. அமிர்த வேளையில் யோகா செய்யும்படியாக, உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக. நான் மாஸ்டர் விதை ரூபம், நான் மாஸ்டர் விஸ்வ கல்யாணகாரி. எல்லோரும் ஸ்திரமாக அமர்ந்திருப்போம். தன்னை விதை வடிவத்தில் பார்ப்போம். நிலத்திற்கு அடியில் இருக்கின்றேன். நான் ஒரு விதையாக நிலத்திற்கு அடியில் இருக்கின்றேன். ஒரு சைத்தன்யமான விதை, உயிர் உணர்வு மிக்க விதை. ஈஸ்வரிய சக்தியினால் நிறைந்த, பரமாத்ம அன்பினால் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய, பரமாத்ம ஞானத்தை தனக்குள் தாரணை செய்திருக்கக்கூடிய ஒரு சைத்தன்யமான விதையாக நான் இருக்கின்றேன். விதையாகிய என்னிடம் இருந்து ஞானம், சக்திகள் மற்றும் இறை அன்பு பிரவாகமெடுத்து வழிந்தோடி கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மரம் என் மீது இருக்கிறது. மேலே பரமாத்ம அன்பு இந்த விருட்சத்தில் பரவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிளைகளுக்கும், இலைகளுக்கும், மலர்களுக்கும், பழங்களுக்கும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த இறை அன்பு, பிரபு பிரேம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. இந்த இலைகள், மலர்கள் எல்லோரும் ஆத்மாக்கள். நான் விதையாக இருக்கின்றேன். பரமாத்மாவினுடைய சக்தி என்னிடம் இருந்து முழு உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. நான் விதையாக இருக்கின்றேன். பரமாத்மாவினுடைய ஞானம் என்னிடம் இருந்து முழு மரத்திற்கும் பரவி கொண்டு இருக்கிறது. அனுபவம் செய்வோம். ஒரு பொன்மயமான நீரூற்று, தங்க நிறமான நீரூற்று என்னிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நீர் கிரணம் முழு மரத்திற்கும் உச்சம் வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது, பரவி கொண்டிருக்கிறது. முழு மரமும், மொத்த மரமும் பிரகாசமாக, ஊர்ஜாவால் நிறைந்ததாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த மரம் பிரகாசமே பிரகாசமாய், அலௌகீகமே அலௌகீகமாய் ஆகிக் கொண்டு இருக்கிறது. தன்னுடைய 2 கைகளையும் நெஞ்சுக்கு நேராக தாமரை மலர் போல் வடிவமைத்து வைத்துக் கொள்வோம். நான் விதையாக இருக்கின்றேன். நான் மாஸ்டர் விதையாக இருக்கின்றேன். நான் மாஸ்டர் விஸ்வ கல்யாணகாரியாக இருக்கின்றேன். இறை அன்பினால், பிரபு பிரேமத்தினால் நிறைந்து, பரமாத்ம ஞானத்தினால், பரமாத்ம சக்தியினால் நிறைந்து இருக்கின்றேன். என்னிடம் இருந்து இந்த 3 சக்திகளும் முழு மரத்திற்கும் பரவி கொண்டிருக்கிறது. தன்னுடைய 2 கைகளையும் மரங்களைப் போல நன்றாக மேலே நோக்கி நீட்டி வைத்துக் கொள்வோம். முழு விருட்சமும் பரமாத்ம சக்திகளினால், தெய்வீக சக்திகளினால், பரமாத்ம ஞானத்தினால், டிவைன் லைட் மூலமாக, பரமாத்ம பவித்திரதா, டிவைன் மைட் இவற்றால் நிறைந்து இருக்கிறது.
கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும், கண்கள் மூடி இருக்கட்டும். இதை அனுபவம் செய்யுங்கள். கைகளை கீழே கொண்டு வாருங்கள். முழங்கால் மீது வையுங்கள். கைகள் மேல் நோக்கி இருக்கட்டும். நான் மாஸ்டர் விதை வடிவமாக இருக்கின்றேன். முழு மரத்திற்கும் போஷாக்கு அளிக்கக்கூடியவராக இருக்கின்றேன். சக்திமிக்க விதையாக இருக்கின்றேன். சகஜ யோகியாக, சகயோகியாக இருக்கின்றேன்.